ஹாய் ஆல், நான் சரிதா பேசுகிறேன். ஒரு கிராமத்தில் விவசாயி ஒருத்தருக்கு லாட்ரியில் பரிசு விழுந்தது. அவர் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நகரத்துக்கு போய் தனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பிட்டாரு. அங்கே போன அவர் தனக்கு ஒரு கார், கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ், கோட், ஷூஸ், கிளாஸஸ், அந்த மாதிரி நிறைய பொருட்களை வாங்கிக்கிட்டு அந்த காரை ஓட்டிக்கிட்டு திரும்பவும் அவருடைய கிராமத்துக்கு வந்தார். ஆனால் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க முன்ன பின்ன காரை பார்த்ததில்லை. காரணம் என்ன அப்படின்றது கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இவர் காருக்குள்ளே இருந்துட்டு முன்னாடி வரவங்க எல்லாரையும் பார்த்து கை ஆட்டிட்டு அந்த கிராமம் முழுக்க அந்த காரில் சுற்றிக்கிட்டே வந்தார். அவர் கூட முதல் முறையாக இப்போதான் அந்த காரை ஓட்டுறாரு. ஆனால் பாருங்களேன், அவர் எது மேலேயும் மோதலை, யாரையும் இடிக்கலை, எந்த அசம்பாவிதமும் நடக்கலை. ஆனால் அவர் காரை ஓட்டிகிட்டே வந்தார். அது எப்படின்னு கேட்குறீங்களா? அந்த காருக்குள்ள ஒரு என்ஜின்னு ஒன்று இருக்கு, அதை ஸ்டார்ட் பண்ணாதான் இந்த கார் ஓடும் அப்படின்றதெல்லாம் அவருக்கு எதுவுமே தெரியல. அவர் காருக்கு முன்னாடி 2 குதிரையை கட்டிக்கிட்டு அது மூலமாக தான் அந்த காரையை அவர் ஓட்டிக்கிட்டு வந்தார். அந்த 2 குதிரைகளை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த என்ஜின் உள்ளுக்குள்ள இருக்கு. அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணா இந்த கார் இன்னும் வேகமா ஸ்மூத்தா போகும் அப்படின்றது அவருக்கு தெரியல. அதே மாதிரி தாங்க நம்ம கூட நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பெரிய பெரிய சக்திகள் என்ன, நம்மளுடைய திறமைகள் என்ன, நம்மளுடைய பலம் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க முயற்சி கூட பண்றதில்லை. நம்மளுக்கு முன்னாடி என்ன கிடைக்குதோ என்ன இருக்குதோ அதை பிடிச்சிக்கிட்டு நம்மளுடைய இந்த வாழ்க்கைய ஏதோ ஸ்மூத்தா போனா போதும் அப்படின்னு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய பெரிய சக்தியே நாம தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும், அதுபடி நடக்க ஆரம்பிக்கணும். நம்ம நேசிக்க ஆரம்பிச்சோன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சுகமா இருக்கும். தேங்க்யூ ஆல். பாய்.